Hello everyone, welcome to my channel. நம்ம இப்போ இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா நம்மளுடைய இன்ஸ்டாகிராம்ல நோட்டிபிகேஷன் சவுண்டை எப்படி நம்ம சேஞ்ச் பண்றது சொல்லிட்டு நம்ம இந்த வீடியோல தெளிவா பார்க்க போறோம். நீங்க வந்து எந்த லாங்குவேஜா இருந்தாலும் அந்த லாங்குவேஜ்ல இப்போ நம்ம வந்து நோட்டிபிகேஷன் சாங்கை வந்து நம்ம செட் பண்ணிக்கலாம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும் அப்படின்னா உங்களுக்கு இன்ஸ்டாகிராம்ல உங்க ஃப்ரெண்ட் வந்து எதனா ஒரு மெசேஜ் பண்றாங்க அப்படின்னா அது வந்து அந்த மெசேஜ் நோட்டிபிகேஷனா நமக்கு வந்து வரும். அப்படி நோட்டிபிகேஷன் வரும்போது நம்ம வந்து நமக்கு சாங் வர மாதிரியோ அல்லது மியூசிக் வர மாதிரியோ நம்ம வந்து செட் பண்ணிக்கலாம். நீங்க எந்த லாங்குவேஜா இருந்தாலும் அந்த லாங்குவேஜ்ல இருக்கக்கூடிய மியூசிக்கா இருக்கட்டும் சாங்கா இருக்கட்டும் நம்ம வந்து நோட்டிபிகேஷனா வர மாதிரி நம்ம செட் பண்ணிக்கலாம். ஓகே, அது எப்படின்னு சொல்லிட்டு நம்ம இந்த வீடியோல தெளிவா பார்க்கலாம். அதனால இந்த வீடியோவை நீங்க ஸ்கிப் பண்ணாம பாருங்க. இது போல இன்ட்ரெஸ்டிங்கான நிறைய வீடியோஸ் நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐகானை கிளிக் பண்ணி ஆல்ல செட் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் போடக்கூடிய அனைத்து வீடியோக்களும் உங்களுக்கு தொடர்ச்சி நோட்டிபிகேஷனா வந்து சேரும். ஓகே, இப்போ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இப்போ நீங்க ஃபர்ஸ்ட் என்ன பண்றீங்க அப்படின்னா உங்களுடைய மொபைல்ல செட்டிங்ஸ் வந்து ஓபன் பண்ணிக்கோங்க. இப்போ நான் வந்து என்னுடைய மொபைல்ல செட்டிங்ஸ் ஓபன் பண்ணிட்டேன். செட்டிங்ஸ் ஓபன் பண்ணிட்டு இந்த செட்டிங்ஸ் பேஜ் லைட்டா கீழே ஸ்க்ரோல் டவுன் பண்ணிட்டு வாங்க. இந்த செட்டிங்ஸ் பேஜ் லைட்டா நீங்க கீழே ஸ்க்ரோல் டவுன் பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு உங்களுடைய மொபைல் செட்டிங்ஸ்ல ஆப்ஸ்னு சொல்லிட்டு இருக்கும். ஆப்ஸ் வந்து கிளிக் பண்ணுங்க. ஓகே, இப்போ இதுல வந்து ஆப்ஸ் இருக்கு. ஆப்ஸ் வந்து கிளிக் பண்றேன். ஆப்ஸ் கிளிக் பண்ணும்போது இதுல மேனேஜ் ஆப்ஷன் இருக்கு. மேனேஜ் ஆப்ஸ் கிளிக் பண்றேன். ஓகே, உங்களுக்கு மேனேஜ் ஆப்ஷன் இருந்தா மேனேஜ் ஆப்ஸ் கிளிக் பண்ணுங்க. ஆப்ஸ் கிளிக் பண்ணாலே உங்களுடைய ஆப்ஸ் எல்லாமே ஷோ ஆகும். இப்போ இந்த ஆப்ஸ் எல்லாமே நீங்க கீழே ஸ்க்ரோல் டவுன் பண்ணிட்டு வாங்க. இந்த ஆப்ஸ் எல்லாமே நீங்க கீழே ஸ்க்ரோல் டவுன் பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இதுல இன்ஸ்டாகிராம் சொல்லிட்டு இருக்கும். இப்போ இன்ஸ்டாகிராம் எங்க இருக்கோ பார்த்து இன்ஸ்டாகிராம கிளிக் வந்து பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ நான் வந்து இன்ஸ்டாகிராம கிளிக் வந்து பண்ணிக்கிறேன். இப்போ நீங்க இன்ஸ்டாகிராம கிளிக் பண்ணி அப்படின்னா ஆப் இன்ஃபோ அப்படின்ற இந்த பேஜுக்குள்ள வந்துருவீங்க. இப்போ இன்ஸ்டாகிராமோட ஆப் இன்ஃபோ அப்படின்ற இந்த பேஜ் லைட்டா கீழே ஸ்க்ரோல் டவுன் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு இதுல நோட்டிபிகேஷன்ஸ் சொல்லிட்டு கொடுத்திருப்பாங்க. நோட்டிபிகேஷன்ஸ், இந்த நோட்டிபிகேஷன்ஸ் அப்படின்ற இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்க. இதை கிளிக் பண்ணி அப்படின்னா உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ஸ்க்கான அந்த பேஜுக்குள்ள வந்துருவீங்க. இப்போ இந்த பேஜ் லைட்டா கீழே ஸ்க்ரோல் டவுன் பண்ணுங்க. இப்போ இந்த பேஜ் லைட்டா கீழே ஸ்க்ரோல் டவுன் பண்ணி அப்படின்னா உங்களுக்கு கீழவே வந்து பாருங்க இன்ஸ்டாகிராம் டைரக்ட் சொல்லிட்டு இருக்கு பாருங்க. அந்த இன்ஸ்டாகிராம் டைரக்ட் அப்படின்றத கிளிக் பண்ணுங்க. இந்த இன்ஸ்டாகிராம் டைரக்ட் அப்படின்றது சில மொபைல்ல இருக்கும், சில மொபைல்ல இருக்காது. யார் யார் மொபைல் இருக்குன்னு சொல்லிட்டு மறக்காம கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. அதை கிளிக் பண்ணி அப்படின்னா இன்ஸ்டாகிராம் டைரக்ட் சொல்லிட்டு இந்த பேஜ்க்குள்ள வந்துருவீங்க. இப்போ இதுல வந்து பாருங்க சவுண்ட்னு சொல்லிட்டு இருக்கு. இந்த சவுண்ட் ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்க. ஓகே, இதுல சவுண்ட் இருக்கு, அதை வந்து கிளிக் பண்ணிட்டேன். சவுண்டை கிளிக் பண்ணிட்ட பிறகு நெக்ஸ்ட் டைம் உங்களுக்கு இந்த பேஜ் வந்து ஓப்பன் ஆயிடும். இந்த பேஜ்க்குள்ள வந்துருவீங்க. இப்போ இதுல வந்து பாருங்க உங்களுக்கு இதுல மேல வந்து நிறைய ஃபீச்சர் வந்துருக்கும். இதுல ஃபியூச்சர்டு, அதுக்கப்புறம் தீம்ஸ், வால்பேப்பர்ஸ், அதுக்கப்புறம் ரிங்டோனு, ஃபான்ட்ஸ் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இருக்கும். இதுல வந்து நீங்க ரிங்டோன்ஸ் அப்படின்னு பாருங்க. ரிங்டோன்ஸ் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ நீங்க வந்து இதுல ரிங்டோன்ஸ் தான் நீங்க வந்து செலக்ட் பண்ணணும். அதாவது ரிங்டோனை தான் நீங்க வந்து செலக்ட் வந்து பண்ணணும். ரிங்டோனை செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிட்ட பிறகு இதுலயே வந்து பாருங்க டிஃபால்ட்டா நியூ சொல்லிட்டு இதுல வந்து ஒரு சில ரிங்டோன்ஸ் வந்து கொடுத்திருக்காங்க. இதுல இருக்கக்கூடிய அந்த மியூசிக் அந்த ரிங்டோன் பிடிச்சிருந்தா அதை வந்து நீங்க செட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் கேட்டகரி வைஸா கொடுத்திருக்காங்க. இது அந்த கேட்டகரி வைஸா நீங்க செட் பண்ணணும் அப்படின்னா கூட நீங்க வந்து செட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்க வச்சு பார்த்து நீங்க வந்து இன்ஸ்டாகிராம் நோட்டிபிகேஷன் டோனா செட் பண்ணிக்கோங்க. ஓகே, அதுக்கப்புறம் நம்ம நெக்ஸ்ட் நம்மளுடைய ஓன் மியூசிக், அதாவது ஓன் சாங்கா நம்ம எப்படி நோட்டிபிகேஷன் டோனா செட் பண்றது சொல்லிட்டு பார்க்கலாம். அதாவது நீங்க வந்து எந்த லாங்குவேஜா இருந்தாலும் நீங்க வந்து உங்களுக்கான அந்த மியூசிக் வந்து நீங்க வச்சிருப்பீங்க. அதாவது அந்த சாங்கை வந்து நீங்க உங்களுடைய ஃபோல்டர்ல வந்து வச்சிருப்பீங்க. இப்போ நீங்க உங்களுடைய ஃபோல்டர்ல வச்சிருக்கக்கூடிய சாங், அதாவது உங்களுடைய டிவைஸ்ல வச்சிருக்கக்கூடிய அந்த சாங்கை நம்ம எப்படி நம்ம நோட்டிபிகேஷன் டோனா செட் பண்றது சொல்லிட்டு பார்க்கலாம். இப்போ உங்களுக்கு இந்த பேஜ்ல வந்து பாருங்க சூஸ் லோக்கல் ரிங்டோன் சொல்லிட்டு கொடுத்திருக்காங்க பாருங்க. சூஸ் லோக்கல் ரிங்டோன் அப்படின்ற இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்க. இப்போ நீங்க சூஸ் லோக்கல் ரிங்டோனை நீங்க கிளிக் பண்ணி அப்படின்னா உங்களுக்கு நெக்ஸ்ட் ஆட் நோட்டிபிகேஷன் சொல்லிட்டு இந்த பேஜ் வந்து ஓப்பன் ஆகும். இப்போ இதுல வந்து பாருங்க ஃபர்ஸ்ட் உங்களுக்கு ரெக்கார்டர் சொல்லிட்டு கொடுத்திருக்காங்க. இதுல வந்து ரெக்கார்டரை கிளிக் பண்ணி நீங்க வந்து உங்களுக்கான ஓன் வாய்ஸை ரெக்கார்ட் பண்ணி கூட நீங்க வந்து நோட்டிபிகேஷன் டோனா செட் பண்ணலாம். அதுக்கப்புறம் வந்து பாருங்க ஆடியோ ஃபைல்ஸ் சொல்லிட்டு கொடுத்திருக்காங்க. அதுக்கப்புறம் மியூசிக் சொல்லிட்டு கொடுத்திருக்காங்க. ஆடியோ ஃபைல்ஸ், மியூசிக் ரெண்டுமே வந்து பாத்தீங்கன்னா உங்களுடைய டிவைஸ்ல வச்சிருக்கக்கூடிய அந்த மியூசிக் வந்து வரும். அதுல இருக்கக்கூடிய மியூசிக், அதுல இருக்கக்கூடிய சாங்கை நீங்க நோட்டிபிகேஷன் டோனா செட் பண்ணலாம். இப்போ நான் வந்து இதுல வந்து பாருங்க ஆடியோ ஃபைல்ஸ்னு இருக்கு. ஆடியோ ஃபைல்ஸ் அப்படின்றத ரெண்டாவது ஆப்ஷனை கிளிக் பண்றேன். ஓகே, இப்போ நான் ஆடியோ ஃபைல்ஸை கிளிக் பண்ணிக்கிறேன். இப்போ நீங்க உங்களுடைய ஆடியோ ஃபைல்ஸை கிளிக் பண்ணி அப்படின்னா ஆடியோ ஃபைல்ஸ் அப்படின்ற இந்த பேஜ் வந்து ஓப்பன் ஆயிடும். இப்போ இதுல வந்து உங்களுடைய டிவைஸ்ல இருக்கக்கூடிய அந்த மியூசிக், அந்த சாங்ஸ் எல்லாமே வந்து இருக்கும். இதுல வந்து நீங்க டவுன்லோட் பண்ணி வச்ச அந்த மியூசிக், அந்த சாங்லாம் இருக்கும். இப்போ இதுல வந்து எந்த மியூசிக் அண்ட் சாங்கை நீங்க வந்து நோட்டிபிகேஷன் டோனா செட் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அதை வந்து நீங்க செலக்ட் வந்து பண்ணிக்கோங்க. இப்போ எக்ஸாம்பிளுக்காக இதுல வந்து பாருங்க தங்கமேன்னு சொல்லிட்டு தமிழ் சாங் ஒன்று இருக்கு. ஓகே, இப்போ நான் இந்த சாங்கை வந்து நான் செலக்ட் வந்து பண்ணிக்கிறேன். ஓகே, இது போல நீங்க வந்து உங்களுக்கு பிடிச்ச சாங்கை வந்து நீங்க செலக்ட் வந்து பண்ணிக்கோங்க. இப்போ நான் இந்த சாங் வந்து செலக்ட் பண்ணிட்டேன். செலக்ட் பண்ணிட்ட பிறகு கீழே பாட்டம்ல ஓகே இருக்கு. ஓகே வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ ஓகே கிளிக் பண்ணி அப்படின்னா இப்போ சக்சஸ்ஃபுல்லா ஆட் ஆயிடும். இப்போ இதுல வந்து பாருங்க மை ரிங்டோன்ஸ்ல இப்போ நீங்க ஆட் பண்ண அந்த சாங் வந்திருக்கும். அதுக்கு பக்கத்துல அப்ளை சொல்லிட்டு இருக்கு பாருங்க. அப்ளை வந்து கிளிக் பண்ணுங்க. அப்ளை கிளிக் பண்ணி அப்படின்னா செலக்ட் டோன் சொல்லிட்டு செலக்ட் திஸ் ரிங்டோன் சொல்லிட்டு இருக்கு. இதுல வந்து ஓகே கொடுத்துவாங்க இந்த பாப்அப்க்கு. இப்போ இதுல வந்து ஓகே வந்து நான் கிளிக் பண்றேன். இப்போ நீங்க ஓகே கிளிக் பண்ணி அப்படின்னா அப்ளைட் சக்சஸ்ஃபுல்லி சொல்லிட்டு வருது பாருங்க. இப்போ வந்து நம்ம சாங்கை வந்து சக்சஸ்ஃபுல்லா செட் பண்ணி முடிச்சாச்சு. அதாவது நம்மளுடைய நோட்டிபிகேஷன் டோனை வந்து நம்ம சக்சஸ்ஃபுல்லா செட் பண்ணி முடிச்சாச்சு. இப்போ வந்து நம்ம தமிழ் சாங் வந்து செட் பண்ணிருக்கோம். பாத்தீங்கன்னா தெரியும். ஓகே, இப்போ எக்ஸாம்பிளுக்காக நான் வந்து வேற ஒரு மொபைல்ல இருந்து என்னோட இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட்க்கு ஒரு மெசேஜ் வந்து நான் சென்ட் பண்றேன் ஹாய்னு சொல்லிட்டு. இப்போ அந்த டோன் வந்து வரும் பாருங்க. ஓகே, இப்போ வந்து பாருங்க எனக்கு மெசேஜ் ரிசீவ் ஆயிடுச்சு. ஓகே, இப்போ வந்து பாத்தீங்கன்னா என்னோட இன்ஸ்டாகிராம் நோட்டிபிகேஷன் டோனா நம்ம வந்து சாங்கை செட் பண்ணியாச்சு. தமிழ் சாங்கை செட் பண்ணிருக்கோம். இந்த சாங் வந்து பாத்தீங்கன்னா இவ்வளவுதான் என்னால ப்ளே பண்ண முடியும். இப்போ அதிகமா ப்ளே பண்ணா எனக்கு காப்பிரைட் வந்து கொடுத்துருவாங்க. அதனால வந்து பாத்தீங்கன்னா கம்மியா தான் ப்ளே பண்ணிருக்கேன். இப்போ நான் உங்களுக்கு சக்சஸ்ஃபுல்லா நான் வந்து தமிழ் சாங்கை செட் பண்ணிருக்கேன்னு சொல்லிட்டு காமிக்கிறதுக்காக தான் இதுவும் ப்ளே பண்ணேன். இல்லைனா ப்ளே பண்ணிருக்க மாட்டேன். நம்ம வந்து இப்படிதான் நம்மளுடைய இன்ஸ்டாகிராம்ல நோட்டிபிகேஷன் டோனை சேஞ்ச் வந்து பண்ணணும். அதாவது நம்மளுடைய சாங் தமிழ் சாங்கை வந்து நம்ம நோட்டிபிகேஷன் டோனா இப்படிதான் நம்ம செட் பண்ணணும். நீங்க என்ன லாங்குவேஜா இருந்தாலும் அந்த லாங்குவேஜ்ல செட் பண்ணிக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ் பண்ண இந்த வீடியோக்கு மறக்காம ஒரு லைக் பண்ணுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.